இன்னைக்கு நம்ம பெரிய மிஷினில் எங்கெங்கே நூல் சிக்கும் அதை எப்படி நாமளே கலட்டி க்ளீன் பண்ணி ஃபிட் பண்ணலாம்னு வாங்க இந்த வீடியோவில் பார்ப்போம். பெரிய மிஷினை பொறுத்தவரை வீல் புஷ், லிங்க் செட், செட்டில் இந்த 3 இடத்துல தான் நூல் சிக்கும். இந்த மாதிரி நூல் சிக்கும் போது மிஷின் டைட்டாக ஓடும். அதை எப்படி நாமளே சரி பண்ணலாம்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சின்ன மிஷினில் வீல் புஷ்ஷில் எப்படி நூல் சிக்குனா கழட்டி மாட்டுறதுன்னு நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ ஐ பட்டனில் நான் கொடுத்துருக்கேன். அடுத்தபடியாக நம்ம உள்ளக்க இருக்கிற லிங்க் செட்டில்லையும் எப்படி நூல் சிக்குனா நம்மளே எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கவனமாக கேட்டுக்கோங்க. இந்த செட்டில் கலட்டி நூல்லாம் எடுத்து சரி பண்ண பிறகு இந்த செட்டில் எப்படி டைமிங்கோடு மாட்டுறதுன்னு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மிஷினோட முகப்பு பகுதியில் இருக்கிற இந்த பேஸ் பிளேட்டை நம்ம முழுவதுமாக கழட்டிக்கிடுவோம். அடுத்தபடியாக இந்த லிவரை நம்ம கழட்டிக்கிடுவோம். இப்போ நம்ம அந்த நீடில் கிளாம்பை முழுவதுமாக கலட்ட போகிறோம். மிஷினோட லிங்க் செட்டில் இருக்கிற ஸ்க்ரூவை கழட்டினோம்னா நீடில் பார் தனியாக மேலே வந்துடும். நீடில் பாரை கழட்டின பிறகு லிங்க் செட்டில் இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவை நம்ம முழுவதுமாக வெளியில் எடுத்துக்கிடுவோம். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியுது லிங்க் செட்டில் எவ்வளோ நூல் சிக்கிருக்குன்னு. இந்த நூலை நம்ம ஒரு சின்ன ஊசியை வச்சு முழுவதும் எடுத்துக்கிடுவோம். இப்போ நான் லிங்க் செட்டில் சிக்கியிருந்த நூலை ஃபுல்லாக எடுத்துட்டேன். இப்போ நான் மறுபடியும் லிங்க் செட்டை மிஷினில் ஃபிட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம மிஷினில் லிங்க் செட்டை பொருத்தின பிறகு இந்த காயினை இந்த மாதிரி வைக்கக்கூடாது. இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த டைரெக்ஷனில் இருக்கணும். இந்த டைரெக்ஷனில் வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல தட்டும். இந்த டைரெக்ஷனில் தான் வைக்கணும். மிஷினில் சொருகும்போது காயினை நம்ம கரெக்டாக நம்ம நேராக கொண்டு வந்து வைக்கணும். மறுபடியும் இந்த லிவரை மிஷினில் மாட்டிக்கிடுவோம். இப்போ நம்ம மிஷினில் உள்ள லிங்க் செட்டில் நூல் சீக்கிரந்ததை நம்ம எடுத்த பிறகு நம்ம நீடில் பாரை சேஞ்ச் பண்ணும்போது நம்ம சரியான அலைன்மெண்ட்டில் வைக்கணும். சரியான அலைன்மெண்ட்டில் வைக்கிறதுக்கு நம்ம செட்டில் உள்ள டைமிங் பார்த்து வச்சா தான் நமக்கு கீழே உள்ள நூல் எடுத்து கொடுக்கும், விட்டு தைக்காது. இப்போ நம்ம நீடில் பாரை செட்டில் உள்ள அளவுக்கு டைமிங் வைக்க போகிறோம். அதுக்கு நம்ம இந்த சைடு பிளேட், ப்ரெஷர் ஃபுட், இந்த நீடில் பிளேட் 3ஐயும் நம்ம கழட்டணும்.
எப்போவுமே செட்டிலில் டைமிங் வைக்கிறதுக்கு நம்ம ஊசியை ஃபஸ்ட்டு மாட்டிக்கிடுவோம். இப்போ நீடில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஹை ஹோலுக்கு மேலே ஒரு பள்ளம் வரும். அந்த பள்ளத்தில் அந்த செட்டில் பட்டும் படாமலும் போகும். உதாரணத்துக்கு செட்டில் பட்டுச்சுன்னா ஊசியை உடைக்கும். செட்டில் படலைன்னா நூல் எடுத்து கொடுக்காது, துணி விட்டு விட்டு தைக்கும். அதே மாதிரி நமக்கு பட்டும் படாமல் கரெக்டாக இருக்கணும் இந்த மாதிரி. இப்போ நான் உங்களுக்கு செட்டில் டைமிங் வச்சுட்டேன். நீடில் பார்லேருந்து உள்ள செட்டில் டைமிங் வச்சுட்டேன். செட்டில் டைமிங் நீடில் பாரில் உள்ள செட்டில் டைமிங் வச்சதும் இந்த ஸ்க்ரூவை நம்ம பழையபடி டைட் வச்சுக்கிடுவோம். இப்போ நான் பெரிய மிஷின் லிங்க் செட்டில் எப்படி நூல் சிக்குச்சுன்னா நாமளே கழட்டி க்ளீன் பண்ணி ஃபிட் பண்ணலாம்னு உங்களுக்கு தெளிவாக சொன்னேன். அடுத்தபடியாக செட்டிலில் நூல் சிக்குச்சுன்னா எப்படி நாமளே கழட்டி க்ளீன் பண்ணி ஃபிட் பண்ணலான்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். மிஷினில் உள்ள இந்த செட்டில் கழட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாப்பரை கழட்டணும். ஸ்டாப்பரை கழட்டுறதுக்கு இந்த ஸ்க்ரூவை முழுவதுமாக கழட்டிக்கிடுவோம். இப்போ நான் ஸ்டாப்பரை மிஷின்லேருந்து வெளில கழட்டிக்கிட்டேன். அடுத்தபடியாக ஷெட்டில் 3 ஸ்க்ரூ இருக்கும். 3 ஸ்க்ரூவையும் ஒன்றா முழுவதுமாக கழட்டாமல் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிட்டோம்னா ஷெட்டு லூஸ் ஆகிரும். பிறகு ஷெட்டில் மிஷின்லேருந்து வெளில எடுத்துக்கிடுவோம். இப்போ நான் செட்டிலில் உள்ள 3 ஸ்க்ரூவையும் லூஸ் பண்ணிக்கிட்டேன். செட்டிலில் நூல் சிக்கி இருக்கிறதுனால செட்டில் மிஷின்லேருந்து வெளியில் வர கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது கையை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஷேக் பண்ணி வெளியில் எடுத்துக்கிடுவோம். இப்போ நான் மிஷின்லேருந்து செட்டில் தனியாக கழட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தாலே தெரியுது செட்டிலுக்கு உள்ளே எவ்வளோ நூல் சிக்கியிருக்குன்னு. அந்த நூல் நம்ம ஒரு பெரிய ஊசியை வச்சு வெளியில் எடுத்துக்கிடுவோம். இப்போ நான் லிங்க் செட்டில் சிக்கியிருந்த நூலையும் செட்டிலுக்குள்ளே சிக்கியிருந்த நூலையும் முழுவதுமாக எடுத்த பிறகு மிஷினை ரன் பண்ணி காமிக்கிறேன். மிஷின் எவ்வளோ வேகமாக சுற்றுதுன்னு நீங்களே பார்க்குறீங்க. இப்போ நம்ம மிஷினில் இருந்து கலட்டின செட்டில் மிஷினில் எப்படி பொருத்த போகிறோம்னு பார்க்க போகிறோம். இதுதான் முக்கியமான பகுதி, கவனமாக பாருங்கள். மிஷினில் உள்ள செட்டில் பொருத்தின பிறகு செட்டில் உள்ள எந்த ஸ்க்ரூவையும் டைட் வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாப்பரை மிஷினில் ஃபிட் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்க்ரூவை டைட் வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம செட்டில் டைமிங் வைக்க போகிறோம். மிஷினில் உள்ள ஊசியை பார்த்தீங்கன்னா ஊசியில் நூல் கோர்க்கிறதுக்கு ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோல் பேர் ஐ ஹோல். ஊசியோட ஐ ஹோலுக்கு மேலே ஒரு பள்ளம் வரும். அந்த பள்ளம் பேர் ஸ்க்ரேப். ஊசியோட ஸ்க்ரேப்புக்கும் ஷெட்டிலோட ஊக்குக்கும் உள்ள அந்த டச்சிங் தொட்டும் தொடாமலும் போகணும் இந்த மாதிரி. இப்போ நான் கரெக்டான செட்டில் டைமிங் வச்சுருக்கேன். மிஷினில் செட்டில் டைமிங் வச்ச பிறகு மிஷினை ரன் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி ஊசி செட்டில் மேலே முட்டுதா முட்டலையான்னு கரெக்டாக பார்க்கணும். அடுத்தபடியாக செட்டிலில் உள்ள அந்த 3 ஸ்க்ரூவையும் நல்லா டைட் வச்சுக்கிடுவோம். மிஷினில் இருந்து கழட்டின ஃபீட்பேக்கை பழையபடி மிஷினில் மாட்டிக்கிடுவோம். அடுத்தபடியாக நீடில் பிளேட்டை மாட்டிக்கிடுவோம். பிறகு பேஸ் பிளேட்டை செட் பண்ணி அந்த 2 ஸ்க்ரூவையும் டைட் வச்சுக்கிட்டு சைடு பிளேட்டை மிஷினில் சொருகிக்கிடுவோம்.
ப்ரெஷர் ஃபுட்டை வழக்கம் போல் மிஷினில் மாட்டிக்கிடுவோம். இந்த பெரிய மிஷினில் சிக்கியிருந்த நூலை அந்தந்த பேர் பார்ட்ஸுகளை கலட்டி க்ளீன் பண்ணி வேலை பார்த்து முடித்த பிறகு இப்போ நான் இந்த நூல் கோர்த்து கீழே உள்ள நூலை மேலே எடுத்து பார்க்குறேன். கீழே உள்ள நூல் ஒரே அட்டம்ப்டில் மேலே வருது. அப்போ நம்ம வச்சுருக்கிற செட்டில் டைமிங் கரெக்ட்னு அர்த்தம். சரி, அப்போ நம்ம தச்சு பார்க்கலாம்னு தச்சு பார்த்தேன். தையல் பர்ஃபெக்டாக வருது. பெரிய மிஷினில் எங்கெங்கே நூல் சிக்கும், அதை எப்படி நாமளே கலட்டி க்ளீன் பண்ணி ஃபிட் பண்ணலாம்னு நான் தெளிவாக சொன்னேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.